வணக்கம் நண்பர்களே, நம்ம மலேசியால என்ன விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, நம்மளோட நிஷா வந்து எட்டி ஒரு உத விட்டாங்க பாருங்க பெரியம்மா. நிஷா 2 பல்ட்டி அடிச்சு போய் விழுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா குட்டி வந்து மல்லி பெரியம்மா இவங்க கொடுத்த இந்த மாஸ்டர் பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம நிஷாவை கோயிலுக்கு கூப்பிட்டு வராங்க. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெண்பா குட்டியோட கஸ்டடி வந்துட்டு நிஷா கிட்ட இருந்து நம்ம மல்லி குடும்பத்துக்கிட்ட மாறிடுச்சு. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா நம்மளோட தேவசேனா தான். முக்கியமான காரணம் நம்ம விஜய். என்னடா சொல்லணும் கேட்குறீங்களா? ஆமாங்க, விஜய் இவங்களெல்லாம் விட்டு ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. அதுக்கு அவர் தானே முதல் காரணம். அடுத்த காரணம் அரவிந்த். அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த வீடியோ ஆதாரம், அந்த ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெட்டிஷனை வந்து இவங்க ஃபைல் பண்ணுறாங்க நம்ம தேவசேனா. அதுக்கப்புறம் தான் கஸ்டடியை மாற்றி கொடுக்குறாங்க. ஸோ கோயிலுக்கு வர வச்சு, கோயிலில் வந்து நம்மளோட பெரியம்மா வெண்பா நீ கூட வா போகலாம் தங்கன்னு கூப்பிட, நம்மளோட நிஷாவோ என்ன நினச்சிருக்கீங்க நீங்கள், வெண்பா கஸ்டடி எங்க கிட்ட இருக்கு, அதிகமாக பேசுனீங்க உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டிடுவேன்னு சொல்ல, ஆமாண்டி கட்டு நம்ம அவளான்ட்டு ஒரு எத்துறாங்க பாருங்க. நம்ம நிஷா போய் பாவம் இடுப்பு உடச்சிக்கின்னு விழுறாங்க கீழே. ஐயோ பாவம், பரிதாபமாக போயிடுச்சுங்க. ஏற்கனவே ஒரு கையில் ஸ்டிக்கு, அன்னைக்கு இவங்களால தான் உளுந்து இடுப்பு உடச்சிக்கிட்டா, இன்னைக்கு இவங்களால காலை உடச்சிக்கிட்டா. நிஷாவை பார்க்கவே பாவமாக இருக்கு. இன்னொரு பக்கம் வெண்பா குட்டி நம்ம பெரியம்மா கூப்பிட்ட உடனே என்ன ஏதுன்னு கேள்வியே கேட்கலீங்க. ஒரே ஓட்டம் தான், நேராக பெரியம்மா கூட கிளம்பி போயிடுறாங்க. நம்ம நிஷா ஒரு பக்கம் ஐயோ எம்மான்னு கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பண்ணி கதிரேசனுக்கு சொன்னால், கதிரேசன் ஆல்ரெடி இங்கே பல்ப் வாங்கிட்டு இருக்காரு நம்மளோட தேவசேனா கிட்ட. ஆமாங்க, கதிரேசனுக்கு எதிரான மற்ற ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ எல்லா ஆதாரத்தை வச்சு நம்ம தேவசேனா வந்துட்டு விஜயம் வெளியே எடுத்துட்டாங்க. நம்ம வெண்பா குட்டியும் இவங்ககிட்ட சேர்த்து விட்டாங்க. அந்த கிட்டத்தட்ட 99% முடிஞ்சிச்சுங்க. பேலன்ஸ் இருக்கிற 1% வச்சுக்கோங்களேன். அந்த 1% என்ன வேணால் நடக்குன்னு கேட்குறீங்க, எதுவுமே நடக்காது. எல்லாமே நம்ம விஜய்க்கு சாதகமாக தான் முடியும். அந்த 1% எதுக்காகனா, ராஜேஸ்வரிக்கு லாடம் கட்டி ராஜேஸ்வரி ஏமாத்தின திருன்னு அந்த எல்லா சொத்தையும் திரும்ப விஜய் கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இனி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சுபம். ஆமாங்க, எல்லாம் நல்லபடியாக முடியும். நம்ம வில்லன் வில்லிஸ் இவங்களோட ஆட்டம் கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க. ஸோ அடுத்ததாக புதுசாக ரீஎன்ட்ரி புது வில்லி வர போகிறாங்க. யாரா புது வில்லின்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் இல்லைங்க, முக்கியமான ஒரு ஆள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, செத்து போனாங்கல்ல நம்மளோட விஜயோட பொண்டாட்டி ரேணுகா. ஆமாங்க, ரேணுகா ரிட்டர்ன் பேக். இதுக்கு முன்னாடி சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு ஃபேக்கான விஷயம். அது அவங்களா கிரியேட் பண்ணது. அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர போகிறாங்க. ஏன் எதனால் அப்படின்ற விஷயத்தை தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த விஷயத்தை நான் சொன்னால் அவங்க யாராலையும் தாங்க முடியாது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் சீரியல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெம்பரவரியாக அதை நான் மறைச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம், வாட்சி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதம் யூடியூப் இன்கமில் வாங்கினதுங்க. ஆமாம், யூடியூப்லேருந்து ஒரு 10,000 ரூபா வந்துச்சு. அதை வச்சு இந்த வாட்சி வாங்கிட்டேன். இப்படின்னு சொல்லும்போது காண்டாவது இல்லை, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது, 1000 ரூபா வாட்ச்சு, இதுக்கு யூடியூப்லேருந்து 10,000 இன்கம் வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் விட மாட்டேந்தே. ஆமாங்க, லாஸ்ட்டாக போட்ட 2 வீடியோவுக்கு காசே வரல. ஸோ என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா, இந்த வீடியோ ஃபுல்லாக நீ ரோடு தெரு எல்லாத்தையும் காமிச்சிருக்க. ஸோ அதனால் உனக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வேறு இன்கம்மை கட் பண்ணிடுச்சு. ஸோ அதுவே பாதி மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோ போடலாம் நீங்க இறங்கிட்டேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வேறு என்ன விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்னா, கதிரேசன் வந்து தக்கா தும்மி தா அப்படின்னு குதிக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் கதிரேசனோட வக்கீல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட இவர் இருக்காங்க பார்த்தீங்களா, வில்லி முட்டைக்கனி தக்காளி பழம் அவ்வளோ பிசிக்கு எடுக்காமல் நம்ம தேவசேனா விட போகிறதில்ல. ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிற ஒவ்வொரு அப்டேட்டையும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.